நம்ம வந்து இந்த ஆன்மா முன்னேற்றம் வரணும், இந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு நல்ல நிலை வரணும், நல்ல ஒரு இதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல என்ன தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து முதல்ல வந்து ஆன்ம நேயம் வேணும். ஆன்ம நேயம் இருந்தால் மனித நேயம் வரணும். மனித நேயம் வந்து ஆன்ம நேயம் தானாக வரும். ஆன்ம நேயம் வந்துன்னா இறை அருள் கிடைக்கும். அந்த ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு வந்து பேஸாக இருக்கிறது எதுன்னா மனித நேயம் வேணும். இந்த மனித நேயம் எப்படி வரும்? உடனே அதான் வந்துருமானா வராது. அந்த மனித நேயம் நமக்குள்ளே வரணுன்னா முதல்ல நம்மகிட்ட வந்து ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் வேணும் முதல்ல. முதல் பிரச்சனையே வந்து நம்மகிட்ட ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சா மட்டும் பத்தாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள நம்ம சொல்லணும். நம்ம செய்கிறத பார்த்து அவங்க திருந்தணும். நீங்கள் சொல்லில அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற மாதிரி வீட்டில் நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கிட்டோம்னா நம்ம புள்ள தப்பு பண்ணாது, நம்ம சம்சாரம் தப்பு பண்ணாது. அதே போல் நம்ம பெண்களாக இருந்தால் இவங்க சரியாக இருந்தாங்கன்னா தன் புள்ள தப்பு பண்ணாது, தன் புருஷன் தப்பு பண்ண மாட்டான். அப்போ எங்கே வருது? நம்ம முதல் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ குடும்பத்துக்குள்ளே நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரெக்டுக்கு வரணும். அப்போ என்னென்னலாம் செய்யணும்? அப்பா ஒருத்தருக்கு வந்து நீ துரோகம் பண்ணாத, வஞ்சகம் பண்ணாத, ஒழுக்கமாயிரு, எதுக்கு ஆசைப்படாத, உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய். அதே போல் தேவையில்லாததெல்லாம் வந்து அடுத்தவன் சொல்கிறான்னு நீ நம்பாத. ஒன்றை மேலே நீ நம்பிக்கை வை. ஒன்றை நம்பு. உன்னால் என்ன முடியும்னு உனக்கு தெரியும் தானே, அதை வச்சு நீ முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லணும். அப்போ அங்கே வந்து இதெல்லாம் நீ சொல்லும்போது உனக்கு இந்த ஒழுக்கம் வந்தால் மட்டும்தானே, ஒழுக்கம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லே உன்கிட்ட வரும் வெளியே. அப்போ ஒழுக்கம் தானாக வந்துடும். அந்த ஒழுக்கம் வரும்போது என்ன ஆகு? அடுத்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா? ஐயோ இது பாவம், அந்த மனம் வரும். எப்போ மனம் வந்து இது நான் செய்கிற காரியம் தப்புன்னு மனம் வந்துருச்சா அப்போவே உன்கிட்ட வந்து அந்த மனித நேயம் வந்துடும். அதுதான் மனித நேயம். இது தப்பு, நான் செய்யக்கூடாது, இது அடுத்தவங்களுக்கு செய்கிற வந்து துரோகம், எனக்கு இனி இதை செஞ்சேன்னா நாளைக்கு எனக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் செய்வாங்கல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டா அப்போ அங்கே வந்து மனித நேயம். அதுதான் மனித நேயம். அப்போ அந்த மனித நேயம் வரும்போது என்ன ஆகும்னா மற்ற விஷயங்களில் வந்து இந்த மனித நேயம் வந்து நம்ம மற்ற விஷயத்துகளுக்கு போக சொல்லி இது விடாது. அப்போ இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான ஏற்பாடு இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி சச்சங்கங்களோ ஆசிரமங்களோ இது மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும்போது அங்கே வந்து என்ன ஆகும்? ஆன்மநேயம் ஏற்படும். ஆன்மநேயம் எப்படி? நம்ம மாதிரி இருக்கிற பூரா நமக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம எழுப்படி இப்போ நம்மலாம் இருக்கிறோமே அது மாதிரி நம்ம பூரா. அப்போ மற்ற விஷயத்துக்களை நம்ம வந்து பேச போகிறோமா? இறைவனை பற்றி பேசுவோம், இறைவனை பற்றி இது பண்ணுவோம். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது, ஏன் வந்துச்சு, நீ ஏன் பிறந்தா, என்னதுக்கு பிறந்தா, எப்படிலாம் இருந்தா, அடுத்த இது வந்து இதெல்லாம் ஏன் வந்துச்சு, இதெல்லாம் வர்றதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்துச்சுன்னு ஆராயுமா? அப்போ அந்த ஆன்மநேயம் அதுதான். இந்த ஆராய்ச்சிக்கு போகும்போது ஆன்மநேயம். இந்த ஆராய்ச்சியில் போய் இதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானி ஆகுவீங்க இல்லைங்களா? ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே வரும். அப்போது அந்த ஞானம் வந்ததுக்கு பின்னாடி தான் எப்போ வந்து இந்த ஞானம் நமக்குள்ளே வந்ததோ அதுக்கு பின்னாடி தான் அந்த ஆத்மா அதாவது பரமாத்மாங்கிற அந்த அந்த இதே நமக்குள்ளே அந்த காற்று கொஞ்சம் அப்படியே நமக்கு வீச ஆரம்பிக்கும். அந்த செயலில் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம செயலில். சரிங்களா? ஒன்று சாமி நீங்கள் இதெல்லாம் சொல்லிடுறீங்க, வாயில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறீங்க, நான் தினம் பொழப்புத்தானே பார்க்குறதுல எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறேன், நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ளே வர முடியுமா, வந்ததே என்ன பண்ண முடியுமா அப்படின்னு கூட உங்களுக்குள்ளே வரலாம். கேள்வி இருக்குன்னு தானே? அப்போது இதுக்குள்ளே வரணுன்னா இன்னொருத்தர் சொல்லியோ இல்லை நான் இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வேலை இருக்குது சாமி, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா வேறு வேலைகளாக இருக்குது, அந்த வீடு பாதியில் நிற்கிது, இல்லை இந்த கடனை வாங்கி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி, இப்போ இதெல்லாம் முடிக்கணும், நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நான் ஃப்ரீ ஆகிடுவேன், பிள்ளை எங்கேயாச்சும் கட்டி கொடுத்து ஒரு நல்ல இடத்துல பண்ணி விட்டுனா, பையனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டோ ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும், அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன்.
என் ஜம்சாரத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும்னா அது என் வேலை முடிஞ்சிடும், அப்புறம் நான் இதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எத்தனை பேர் சொல்லியும் பார்த்துருக்குறேன். இதை விட்டுட்டு என்னால் வர முடியலன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பவுமே உங்களை விடாது. இந்த ஆற்றுல வர்றது ஒரு கதை சொல்லியிருப்பேன் நான். ஆற்றுல வெள்ளம் வர்றதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு கதை சொல்கிறேன். ஆற்றுல வெள்ளம் வருது, நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம் ஆற்றுக்கு போய் வெள்ளத்தை பார்த்துட்டு வரலான்னு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய நண்பனும் நானும் போகிறோம். போய் அந்த வெள்ளத்தை பார்க்கலான்னு போகிறோம். அது ஒரு பெரிய மூட்டை வருது அந்த வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, என் கூட வந்தவன என்ன பண்ணுறியா, ஏன் ஒரு மூட்டை வருது ஐயா, அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு. ஐயோ நம்ம நாளையில் இறக்க முடியாது அப்படின்னா, சரி நீ மேட்டில் நான் போய் இறங்கன்னு என்னோட வந்தேன், போய் பிடிக்கிறேன், அந்த மூட்டையை பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு வரணுமில்ல, எடுத்துகிட்டு கரைக்கு வரணுமில்ல, அங்கேயே நிற்கிறேன். அங்கிட்டும் போகல இங்கிட்டும் போகல கீழேயும் போகல, அப்படியே நிற்கிறேன். அடே என்னப்பா செய்கிற நீ, என்ன போய் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது, நீ சீக்கிரம் இங்கிட்டு வரமாட்டியா, நீ மேலேருந்து தண்ணி நிறையா வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு. நீ அது கொண்டுட்டு வர முடியலன்னு விட்டு துவைச்சி போட்டு நீயாவது தப்பிச்சு வா, வெளியே வந்துடு, நீ விட்டுட்டு வா, அது வேண்டாம் நமக்குன்னு. ஆனால் நான் விட்டுட்டு எப்போவே அதுதான் என்னையை விட மாட்டேங்குதுன்னு. ஏன்னு என்னடான்னு கேட்டால், அது கரடிப்பா, நான் ஏதோ மூட்டைன்னு வந்தால் அது எண்ணெயை வச்சு அது தப்பிக்க பார்க்குது, அதை வச்சு தப்பிக்கிறதுக்கு நான் பார்க்குறேன், 2 பேத்துக்கும் பிரச்சனையாக இருக்குதுங்கிறேன். புரியுதுங்களா? மனுஷன் இப்படித்தான் போய் சிக்கிக்கிட்டான். அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு. புரியுதுங்களா? அது பிடிச்சிருக்கிற வரைக்கும் அது விடுமானா விடாது. போனால் 2 பேரும் ஆத்தோட போகணும். அப்போது இது எப்பவுமே விடாது. அதை விடுற மனநிலைக்கு நீ வரணும். அப்புறம்தான் இது உங்களுக்கு சாத்தியமே தவிர, அதுக்கு இடையில இது தொடர்ச்சியாக நீங்கள் 10 ஜென்மம் எடுத்தால் இது உங்களை தொடருமே தவிர கண்டிப்பாக விடாது. இதுக்கு 100% இல்லை 200% எழுதி தருவேன். புரியுதுங்களா? அதுதான் நம்ம தான் அதை போய் பிடிச்சிருக்கிறோமே தவிர, இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, இவருக்கு என்ன, இவர் சாமியார் சொல்லி போட்டு போயிடுவார், இவர் எல்லாம் முடிச்சிட்டாருன்னு ஈஸியாக சொல்லி, அப்படி கிடையாது. ஒன்று தான் விட முடியும். நானும் ஒன்று ஒட்டகெல்லாம் விடலை, ஒன்று தான் விட்டுட்டு வந்தோம். ஆனால் அடி விழுகும். அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வேணும். அதெல்லாம் அதை செஞ்சால் இந்த அனுபவம், இந்த பாதை, இதோட இது வேற. இது சொல்லி அனுபவிக்க முடியாது. அதில் துன்பமான துன்பம் அதில். சரிங்களா? அந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை துன்பமான துன்பம். இந்த வாழ்க்கை அப்படி இல்லை. இது வேறு வாழ்க்கை. இது முடிஞ்சால் செய்யலாம், முடியலன்னா இப்போ நமக்கு வீட்டில் ஒரு கறவை மாடு இருக்குதுன்னா, ஒரு கறவை மாடை வச்சு கறந்துட்டா தப்பில்லை, 10 கறவை மாட்டை வச்சுக்கிட்டா துன்பம் தானே. அப்போ நம்மளால் ஒரு கறவை மாடு தான் வைக்க முடியும்னா, பேசாமல் 9 கறவை மாடை கொடுத்துடணும். அந்த ஒரு கறவை மாடு முடியாத காலம் வரும்போது தானே ஆட்டோமேட்டிக்கலாக இதுக்குள்ளே வந்துடுவோம். ஆனால் சரி, இதெல்லாம் பண்ணுறா கடைசியில் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ பண்ணுறோம், எவ்வளவோ பணம், எவ்வளவு சொத்து, என்னென்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறுது. சரிங்களா? இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா,